அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஈஸியான ஹெல்தியான பீட்ரூட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு இது செஞ்சு முடிச்சிடலாம். நான் பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லீஸாக சீவிக்கிறேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணவும் செய்யலாம். இந்த மாதிரி சீவும்போது இன்னும் நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் சாப்பிடும் பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட நான் பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன். பைனாப்பிள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆரஞ்சு கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிளும் இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கப் to 1 கப் வரைக்கும் தயிர் எடுத்துக்கிறேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு. எள்ளு பேஸ்ட்டு தஹீனி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட லெமனும் நம்ம புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி புளிப்பான ஏதாவது பழங்கள் சேர்த்துட்டு நான் இப்போ இந்த சீவி வச்சுருந்த பீட்ரூட் இருக்குல்ல, அதையுமே சேர்த்துக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நம்ம இது கூட இன்னும் நம்ம க்ரன்ச்சியாக ஏதாவது டெக்ஸ்சர் வேணும்னாலும் நம்ம நட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நான் வால்நட்ஸ் எடுத்துக்கிறேன். வால்நட்ஸை இது கூட நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த தஹீனி கர்ட் கூட மேலே கொஞ்சம் இன்னும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீட்ரூட்டை மேலே நான் போட்டுக்கிறேன். அது பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்னு. வால்நட்ஸை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பொடி பண்ணி போட்டுற வேண்டியதான். இந்த ஈஸியான கோல்டு சாலட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.